ஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் தகுதகிடதிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம். அனைவருக்கும் வணக்கம். மனித நாடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஸ்து தாங்க. அதில் நம்மளுக்கு பூஜை ரூம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம். பூஜை ரூம் நம்மளுக்கு மேக்சிமம் நம்மளுக்கு நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குது, ஈசானியத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இல்லைன்னா நம்ம குபேர மூலையான நைருதியில தென்மேற்கு மூலையில வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இரண்டு மூலைகளும் சாஸ்திரத்துக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்கிற மாதிரி நாம வைக்க முடியாதுங்க. என்ன காரணம்னா, ஈசானியத்துல நம்மளுக்கு வெயிட் அதிகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்க வைக்க மாட்டோம், வைக்க கூடாது. ஏன்னா அந்த பக்கம் வெயிட் ஏறிடும். அப்ப வெயிட் ஏறிச்சுன்னா நம்ம பூஜை ரூம் அங்க வைக்கிறது நம்ம பிரயோஜனம் இல்லைங்க. அது ஒண்ணு மைனஸ். அதே தென்மேற்கு மூலங்கிறது நம்மளுக்கு குபேர பகவான் பார்க்கிற மூலை. அதனாலதான் நம்ம குபேர மூலைன்னு சொல்றாங்க. குபேர மூலை பார்வைப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த மூலை அப்படி சொல்லுவாங்க. ஆனா தென்மேற்குல நம்மளுக்கு எப்பவுமே மறைபொருளான இடங்கள். அப்ப பெட்ரூம் அதுதான் நம்மளுக்கு இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூம் அங்கதான் இருக்கணும். அதுல போய் நம்ம பூஜை ரூம் வச்சோம்னா அப்புறம் எப்படி மாஸ்டர் பெட்ரூம் என்ன பண்றாங்க? அப்ப தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்கதான் நம்ம அமைச்சு வைக்கணும். அதனால நம்ம அங்க பூஜை ரூம் வைக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல நம்ம குபேர மூலங்கிறதுனால, குபேரன் பார்வைப்படுறதுனால அந்த நம்மளுக்கு கல்லாப்பெட்டி அப்புறம் பண பரிவர்த்தனை எல்லாமே நம்மளுக்கு பதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான இடங்கள் அதுதான். அப்ப நமக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல தான் நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில இருக்கிற தெற்கு செவுத்து ஒட்டி அல்லது மேற்கு செவுத்து ஒட்டி தான் நம்மளுக்கு அந்த பீரோவை வைக்கணும். அப்ப பூஜை ரூம் இந்த ரெண்டு இடமும் நம்ம அமைக்க முடியாது. அப்போ பிரம்மஸ்தானம்னு சொல்ற இடத்துல அந்த பிரம்மத்திலையும் நம்ம வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், இன்னொரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சென்ட்ரல்ல நம்மளுக்கு பாத்ரூம் நம்ம போடுவோம். அந்த பாத்ரூம் ரெண்டு ரூமுக்கும் பாத்ரூம் போட்டாலும் சரி, ஒரு பாத்ரூம் போட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணணும், ஒரு ரூம் நம்ம அந்த பாத்ரூமுக்கு அரக்கல் செவத்துல நம்ம அந்த ரூமை பிரிச்சுக்கிறோம். அதுக்கு நடுவுல இடம் ஒரு 3 இன்ச்சு நம்ம இடம் விட்டுறணும். 3 இன்ச்சு இடம் விட்டு அதுக்கப்புறம் இந்த செங்கல் நம்ம பூஜை ரூமுக்கு உண்டான செங்கல்ல நம்ம அரக்கல்ல தான் கட்டுறாங்க. அரக்கல்னா நம்மளுக்கு ஒரு செங்கல்ல நேரா வைக்கிறது. அப்ப 4 இன்ச்சு அதான் அரக்கல்லுங்க. அப்ப அந்த அரக்கல்ல நம்ம கட்டிட்டு அப்ப பூஜை ரூம் நம்மளுக்கு நேர அதை இதுக்கு இந்த பக்கம் தனியாக வச்சு அந்த 3 இன்ச்சு கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 இன்ச்சு கேப்ல நம்மளுக்கு மணலோ அல்லது நம்ம உங்களுக்கு என்ன விஷயங்கள் படுதோ அதுதான் நம்ம மேக்சிமம் மணல் தான் நம்ம கொட்டுவோம். அந்த மணல் நம்ம கொட்டிட்டோம்னா கொட்டிட்டு ஃபுல்லா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம சிலோட் காங்கிரீட் 3 அடியில் போடுவோம். 3 அடியில சிலோட் காங்கிரீட் போட்ட பிறகு அதுக்கு ஒருபடி 7 அடியில நம்மளுக்கு அந்த பூஜை ரூமோட மட்டத்தை நிறுத்திட்டோம்னா அது நம்மளுக்கு 1.5 அடி கிடைச்சாலும் சரி, 3 அடி கிடைச்சாலும் சரி, எதா இருந்தாலும் அந்த ரூம் சைஸ் அந்த இடத்துல பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஹால்ல நம்மளுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமோ இல்ல கெஸ்ட் பெட்ரூமோ நம்மளுக்கு இந்த செவர் இன்னொரு செவர் இந்த பக்கம் வரும் பாத்தீங்களா, ஹாலுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் பிரிக்கிற இடத்துல செவர் வரும் பாத்தீங்களா, அந்த செவுத்துல ஒரு நம்ம ஒரு வலை மாதிரி அடிச்சு அந்த செவுத்திலேயே நம்ம ஸ்லாபை போட்டுவிட்டு நம்ம ஒரு கபோர்டு அடிச்சுக்கலாம். கபோர்டு அடிச்சு நம்ம அப்படி வச்சுக்கலாம். அல்லது ஃபுல்லா நம்ம செவுத்த ஒரு செவுத்துல நம்ம ஏத்திட்டு வெளியே நம்ம ரெடிமேடா நம்ம வாங்கி நம்ம அடிச்சுக்கலாம். இப்ப இதை வாங்கி அடிச்சுட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்ல நம்ம வாசப்படியெல்லாம் வைக்க கூடாதுங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல நம்மளுக்கு கிளம்புறம் நம்மளுக்கு தாய் சூர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாய் சூத்துல அதுக்கு நேரா ஜன்னல் விட்டுறணும். சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு விஷயம். பூஜை ரூம் இப்படிதான் பண்ணணும். சரிங்களா, மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.